முதலமைச்சராகின்றார் விஜய், கட்சி ஆதரவாளர்கள் கொண்டாட்டம். ஜனாதிபதி அனுரவுக்கு எதிராக விசாரணை, தலைமை நீதிபதிக்கு பறந்தது முக்கிய கடிதம். எதிர்க்கட்சிகள் கொந்தளிப்பு. இலங்கையின் பிரபல வங்கியில் பிக்ஸ் டிபாசிட் கணக்கை வைத்திருந்த நபரின் பணத்தில் பாரிய மோசடி, மக்களுக்கு எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் கோப்பாயில் இன்று காலையில் விபத்து, 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. இலங்கை இந்திய மக்களுக்கு உங்களால் நன்மைகள் கிடைக்கட்டும், விஜய்க்கு நாமல் ராஜபக்ச வாழ்த்து. ரங்கன் நிசந்தோவின் மரண பரிசோதனை அறிக்கையில் சந்தேகம், அம்பலப்படுத்தும் உதய கம்மன்பில. வாட்ஸ்அப் வீடியோ அழைப்புகளில் நூதன பணப்பறிப்பு, இலங்கையர்களுக்கு சற்று முன்னெச்சரிக்கை. மோட்டார் சைக்கிள் மோதி பல்கலைக்கழக மாணவர் உட்பட 2 பேர் உயிரிழப்பு. மனைவியால் கொலை செய்யப்பட்ட கணவன், மன்னாரில் பரபரப்பு. இந்தியாவில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலின் இறுதி முடிவுகள் இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையிலும் அது தொடர்பான ஆர்வம் மக்களிடையே இருந்ததோடு யார் வெற்றி பெறுவார் என்ற ஆவலும் இருந்ததை அவதானிக்க முடிந்தது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் அடிப்படையில் விஜயின் கட்சிக்கு அதிக ஆசனங்களுடன் ஆட்சியமைக்கும் வாய்ப்பு இப்பொழுது கிட்டியுள்ளது. கட்சியின் தலைவரான ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு இலங்கையின் யாழ்ப்பாணத்திலும் பலரும் இந்த வெற்றியை கொண்டாடியுள்ளனர். 59 தொகுதிகளில் மு.க. ஸ்டாலினின் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுள்ளதால் அது பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 தொகுதிகளில் வெற்றியீட்டியுள்ளதோடு இந்திய தேசிய காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளிலும் வெற்றியீட்டியுள்ளது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன தலா 2 தொகுதிகளில் வெற்றியீட்டியுள்ளது. இந்த நிலையில் சாதாரண பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றியீட்டியுள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னும் 10 ஆசனங்கள் தேவைப்படுகின்றது. இந்த பின்னணியில் இப்பொழுது தொங்கு சட்டமன்றம் உருவாகியுள்ளது. இதனால் தமிழக வெற்றி கழகம் ஏனைய கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் பேச்சுக்களை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக தமிழகத்திலிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் முன்னாள் அரசியல்வாதிகளால் அரசாங்கத்தின் பெரிய தொகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது யாவரும் அறிந்ததே. இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் அனுர அரசாங்கம் பண மோசடியில் சம்பந்தப்பட்டவர்களையும் திருடர்களையும் விசாரணை செய்து ஊழலை ஒழித்து வரும் நிலையில் இப்பொழுதும் பண மோசடிகள் அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் முன்னணி வணிக வங்கி ஒன்றில் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. நிலையான வைப்பு கணக்கு வைத்திருந்த வாடிக்கையாளரின் கணக்கிலிருந்து 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணம் அவரது அனுமதியின்றி திருடப்பட்டுள்ளமை பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு எந்த முன்னறிவித்தலும் இல்லாது அவரின் கணக்கில் இருந்த பணம் பல கட்டங்களாக வேறு நிதி நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதோடு தனது கைபேசிக்கு வந்த குறுஞ்செய்திகளை அவர் கவனிப்பதற்குள் சில நொடிகளிலேயே அவரின் மொத்த பணமும் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் வங்கி நடத்திய உள் விசாரணையின் பின்னர் வங்கியின் கணனி அமைப்பில் எந்த கோளாறும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடிக்காரர்கள் வாடிக்கையாளரின் சரியான பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தியே இந்த கணக்குக்குள் உள்நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கியின் தரவுத்தளத்தில் பதிவு செய்யப்பட்ட அதே கைபேசி சாதனத்தின் ஊடாகவே குறித்த கொடுக்கல் வாங்கல்கள் நடந்துள்ளதோடு வாடிக்கையாளரின் கைபேசியை வெளிநபர் யாரும் ஊடுருவி குறித்த மோசடியை செய்திருக்கலாம் என வங்கி சந்தேகம் வெளியிட்டுள்ளது. குறித்த நிதி இழப்பிற்கு தம்மால் பொறுப்பேற்க முடியாது என்று தெரிவித்துள்ள குறித்த வங்கி இது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யுமாறு வாடிக்கையாளருக்கு அறிவுறுத்தியுள்ளது. உங்கள் தொலைபேசிகளில் உங்கள் வங்கி கணக்கு இணைப்பில் இருந்தால் தெரியாத நபர்களிடம் தொலைபேசியை கொடுக்க வேண்டாம் என்றும் அப்படி கொடுக்கும் நேரத்தில் இலகுவாக அவர்களால் உங்கள் பணத்தை வேறு கணக்குக்கு மாற்ற முடியும் என்றும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மே தின கூட்டத்தில் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறிய கருத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் நிச்சயம் நடத்தப்பட வேண்டும் என்று சுதந்திர சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கடந்த மே தின கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் ஒரு வழக்கு குறித்தும் அந்த வழக்கின் தீர்ப்பு எப்போது வெளியாகும் என்பது குறித்தும் குறிப்பிட்டதாக இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரு வழக்கின் தீர்ப்பு வெளியாவதற்கு முன்பே அது குறித்து தகவல்களை பொதுவழியில் பேசுவது நீதித்துறை சுதந்திரத்தில் தலையிடும் செயல் என்று சட்டத்தரணிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதியின் குறித்த கருத்துக்கள் வெறும் பொதுவான அவதானிப்புகள் இல்லை என்றும் அதில் திகதிகள் மற்றும் காலக்கெடு குறித்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதால் இது மிகுந்த கவலைக்குரியது என்றும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது குறித்து உரிய விசாரணை நடத்துமாறு தலைமை நீதிபதிக்கு கடிதம் மூலம் அந்த சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதோடு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களும் குறித்த சம்பவத்தை கடுமையாக விமர்சித்துள்ளனர். ஜேவிபி மேடைகளில் இருந்தே இனி நீதிமன்ற தீர்ப்புகள் அறிவிக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள இவர்கள் அதிகார பகிர்வு மற்றும் நீதித்துறையின் தனித்துவத்தை மதிக்குமாறு ஜனாதிபதி அனுரவை வலியுறுத்தியுள்ளனர்.
நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளதோடு குறித்த பதிவில் ஜோசப் விஜய் அவர்களின் இந்த மகத்தான வெற்றிக்கு எனது வாழ்த்துக்கள் என்றும் மக்களுக்கு அர்த்தமுள்ள நன்மைகளை வழங்குவதிலும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதிலும் உங்களுக்கு உங்கள் குழுவினருக்கும் வலிமையும் உறுதியும் கிடைக்கட்டும் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இரண்டு நாட்டு மக்களையும் பாதிக்கும் விவகாரங்களில் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையே வலுவான மற்றும் நேர்மறையான உறவு மேம்படும் என எதிர்பார்ப்பதாகவும் இவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாயில் நடந்த விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். பருத்தித்துறை வீதியில் கோப்பாய் நாவற்கட்டு பகுதியில் இன்று அதிகாலை உந்துருளி ஒன்று விபத்துக்குள்ளாகியதோடு நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர். குறித்த உந்துருளியில் பயணித்த 22 மற்றும் 24 வயதுடைய 2 இளைஞர்களும் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். மர்மமாக உயிரிழந்த நிதியமைச்சின் உதவி பணிப்பாளர் ரங்கன் நிசாந்தவின் மரணம் மற்றும் அது குறித்த மரண பரிசோதனை அறிக்கை என்பன பாரிய சந்தேகங்களை உண்டாக்கியுள்ளது என்று பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். எதில்கோட்டையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கருத்து வெளியிட்ட கம்மன்பில ரங்கன் நிசாந்தவின் மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என மருத்துவ குழு முடிவெடுத்துள்ள போதிலும் அது ஒரு முழுமையான பரிசோதனை இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அதிலும் திசுக்கையியல் மற்றும் நச்சியியல் பரிசோதனைகளின் முடிவுகள் வருவதற்கு முன்பே இது தற்கொலை என மருத்துவ குழு முடிவெடுத்தது ஏன் என்றும் இவர் கேள்வி எழுப்பியுள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளர் ஆரம்பத்திலேயே இது தற்கொலை என தெரிவித்திருந்த நிலையில் மருத்துவ குழுவினர் ஏதேனும் அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ளாகினார்களா என்ற சந்தேகம் எழுவதாகவும் கத்தியில் இருந்த கைரேகைகள் மற்றும் ஆடைகளில் இருந்த இரத்தக்கரைகள் ரங்கன் நிசந்தவுக்கு உரியவைதானா என்பது உறுதிப்படுத்தப்படாமல் அவசரமாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர் சாடியுள்ளார். இந்த மரண பரிசோதனையை மேற்கொண்ட குழுவில் தற்போதைய அரசாங்கத்தின் அரசியல் ஆதரவாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களின் நண்பர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளமை அதன் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது என்று இவர் குறிப்பிட்டுள்ளதோடு இதன் காரணமாக தற்போதைய அறிக்கையை நிராகரிப்பதாக தெரிவித்த அவர் நாட்டின் சட்ட வைத்திய அதிகாரிகள் 3 அடங்கிய புதிய சுயாதீன குழு ஒன்றின் ஊடாக மீளவும் மரண பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என அரசாங்கத்தையும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிலிருந்து இலங்கையர்களை குறிவைத்து இயக்கப்படுவதாக கூறப்படும் புதிய வாட்ஸ்அப் காணொலி மோசடி குறித்து இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழுவுக்கு அண்மைய நாட்களில் பல முறைப்பாடுகள் வந்துள்ளது. போலி பேஸ்புக் கணக்குகள் மூலம் கவர்ச்சிகரமான இளம்பெண்களின் புகைப்படங்களை மோசடிக்காரர்கள் முதலில் உரியவர்களிடம் அனுப்பி நட்பை உருவாக்குகின்றனர். பேஸ்புக் உரையாடலை அடுத்து பாதிக்கப்பட்டவரை வாட்ஸ்அப் செயலிக்கு அழைத்து சென்று காணொலி அழைப்புகளை எடுத்து அழைப்பின் போது நிர்வாணமான தோற்றத்தில் தோன்றும் மோசடிக்காரர்கள் பாதிக்கப்பட்டவரின் முகத்தையும் சேர்த்து அந்த காணொலியை பதிவு செய்து அல்லது டீப் ஃபேக் தொழில்நுட்பம் ஊடாக ஆபாச காணொலிகளை உருவாக்குகின்றனர். குறித்த காணொலிகளை பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவோம் என்று மிரட்டி இந்திய வங்கிக் கணக்குகளுக்கு பெருந்தொகையான பணத்தை அனுப்புமாறு வற்புறுத்துவதோடு சமூக வலைதளங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களோடு பழகும் போது அவர்கள் செய்யும் காணொலி அழைப்புகளை ஏற்கும் போதும் மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டும் என்று இப்பொழுது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் சாதாரண மக்கள் மட்டுமன்றி சமூகத்தில் செல்வாக்குமிக்க பல முக்கிய பிரமுகர்களும் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதுபோன்ற மிரட்டல்களுக்கு உள்ளானால் பயந்து பணத்தை அனுப்ப வேண்டாம் என்றும் உடனடியாக அருகில் இருக்கும் போலீஸ் நிலையத்திலோ அல்லது இலங்கை சைபர் பாதுகாப்பு அதிகாரிகளிடமோ முறையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். டிஜிட்டல் உலகில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பகிரப்படும் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் உரையாடல்கள் பேராபத்தை விளைவிக்கும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துருக்கிரிய கொட்டாவ வீதியில் பழைய சந்திப்பு பகுதியில் அதிவேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து மதிலில் மோதியதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மாலபே பகுதியில் இருக்கும் தனியார் பல்கலைக்கழகத்தில் கணனி அறிவியல் பட்டம் கற்கும் 20 வயதுடைய மாணவர் மற்றும் ஹோமாகம பகுதியில் உள்ள வாகன திருத்தகத்தில் பணிபுரிந்து வந்த இளைஞர் ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதோடு உயிரிழந்த 2 பேரும் சில மோட்டார் சைக்கிள் சாரதிகளுடன் இணைந்து கொட்டாவையில் இருந்து அத்துருக்கிரிய நோக்கி அதிகாலை 2 மணியளவில் பயணித்துக் கொண்டிருந்த போதே குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தின் பின் படுகாயமடைந்த 2 பேரும் ஹோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மூர்வீதி பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக தனது கணவனை கொலை செய்து மனைவி அவரது உடலை துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசல்லக்கூட குழியில் போட்டுள்ள சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. குறித்த சடலம் நேற்று மன்னார் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மன்னார் மூர்வீதியில் வாடகை வீடு ஒன்றில் வசித்து வந்த கணவன் மனைவிக்கு இடையில் கடந்த சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட தர்க்கம் காரணமாக மனைவி தனது கணவனை தாக்கி கொலை செய்து பின்னர் சடலத்தை துண்டு துண்டுகளாக வெட்டி உரப்பையில் போட்டு மலசலக்கூட குழியினுள் போட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பின்னர் நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் வருகை தந்த நிலையில் சடலம் மலசல்லக்கூட குழியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மன்னார் வங்காளி பகுதியை சேர்ந்தவர் என்றும் 36 வயதுடைய நபர் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொலை செய்த அவரது மனைவி மன்னார் பனங்கட்டு கொட்டு பகுதியை சேர்ந்த